நியூஸ் 7 செய்திகளுக்காக பிரியா பிளன்ஸ். திமுக பொதுக்குழு கூட்டம் வரும் ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பால், திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறவிருந்த கட்சியின் பொதுக்குழு ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் ஜனவரி 4ஆம் தேதி சென்னை அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் கருணாநிதி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என்றும் இந்த கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப் பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தணிக்கைக்குழு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அன்பழகன் கூறியுள்ளார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன், விவசாயிகள் மீது மத்திய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என முத்தரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை வறட்சியால் பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய முறையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்னால் முற்றுகை போராட்டம் இப்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்பிற்காகவே பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை, பொது சிவில் சட்டத்தை தடுக்க நடவடிக்கை என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மீன்வளத்துறையை வெளியுறவு அமைச்சகம் சிறப்பாக கவனித்து வருவதால் தற்போது தனி அமைச்சகத்திற்கான தேவை இல்லை என அப்போது அவர் குறிப்பிட்டார். வரும் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் பாஜகவிற்கு உண்டு என கூறிய தமிழிசை, இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்தார். பொது சிவில் சட்டத்தில் விசாரணைக்கு உட்பட்டுத்தான் இன்று ஆலோசனைகள் தான் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டதை போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொது சிவில் சட்டம் என்பது பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தினால் அது ஆராயப்பட்டு வருகிறது. சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவ கிராமத்தில் புனித அந்தராயர் ஆலயத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருப்பலி நடந்தது. இதில் பங்கேற்றவர்கள் மௌன ஊர்வலமாக சுனாமி நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி கன்னியாகுமரி கடற்கரை கிராம மக்கள் மீனவர்கள் தொடர்ந்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இதேபோல் நாகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு பூங்காவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. எங்களோட பயன்படுத்தி மக்கள் எல்லாம் வாழ்ந்த மக்களை நினைச்சும் போது மனசானதை தாங்கவே முடியல. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழவா அப்படின்னு தண்ணி வந்து எல்லாரையும் வாழ்த்துட்டது அப்படின்னு தங்கமா வாழ்ந்து அருமையா வாழ்ந்த நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில வாழ்ந்துருக்கோம். அவ்வளவு மக்களை பார்க்க முடியாத மக்களை நினைச்சு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. கடலூரில் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவுதனுக்கு மீனவர் அமைப்பு சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் வளையம் வைத்தும் கடலில் பால்குளம் ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களும் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லாமல் தன்னுடைய வயிறையும் பட்டினி போட்டு இறந்த குடும்பங்களுக்கு ஆதரவு செலுத்தும் வகையிலே தமிழ்நாடு உள்ள மீனவர்கள் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்துள்ளோம்.
தூத்துக்குடி மாவட்டம் சுரேஷ்புரம் கடற்கரையில் சுனாமி 12ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற மீனவர்கள், பொதுமக்கள், சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் மெழுகுபத்தி ஏந்தியும் கடலில் மரங்களை தூவியும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் மீனவர்களை காப்பாற்ற வேண்டி கடலில் பால் ஊற்றி அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வெற்றிலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர், தம்மப்பட்டி, கடம்பூர், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி வெற்றிலை செடிகளை விவசாயிகள் பாதுகாத்தனர். கடந்த சில நாட்களாக மழை பெய்த நிலையில் தற்போது பனிப்பொழிவும் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வெற்றிலை செடிகளில் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வெற்றிலை விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவசாயத்தை பார்க்கறாங்களே தவிர இது ஒரு விவசாயம், இது ஒரு தொழில். இதுல 100கணக்கான குடும்பம், 1000கணக்கான குடும்பம் இதை வச்சுதான் வயிறு வளர்க்குது. இது இப்போதைக்கு பார்த்தா இந்த பனியும் மழையும் சேர்ந்து ஒன்னா பந்ததுல நல்லா இருந்த பச்சையா இருந்த செடியெல்லாம் பழுத்துக்கிச்சு. காய்ச்சல் எல்லாம் காப்பாற்றி விட்டு இந்த மழையில எங்களால காப்பாற்ற முடியல. ஒரு 500 ஏக்கராட்டம் கொடிக்காய் போட்டிருந்தோம். அதில் வேலை செஞ்சு நாங்கள் ஒரு 500-1000 பேர் பொழைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நோய் தாக்கி பனி பெஞ்சு மழை பெஞ்சு நோய் தாக்கி இது பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து எதாவது நிவாரணம் பண்ணணும். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தனக்கு உதவியாளரை தமிழக அரசு நியமிக்கவில்லை என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீனை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது மு.க. ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு உதவியாளர் அவர் அவசர கோலத்தில் இந்த அரசு ஒரு நீக்கிடுச்சு. அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு சென்று எங்கள் உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் வழக்கு தொடுத்தோம். நீதிமன்றம் அதை விசாரித்து அதை நீக்கினது தவறு. உடனே மீண்டும் அந்த உதவியாளரை எதிர்க்கட்சி தலைவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் அது நியமிக்கப்படலை. அது என்னன்னு கேட்கறதுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்பாபுவும் கு.க. செல்வமும் நேராக போய் சட்டமன்ற பேரவையினுடைய செயலாளரை போய் சந்தித்து கேட்டப்போ விரைவில் நியமிக்கப்படும் உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் நீரின்றி கருகும் பயிர்களை விவசாயிகள் வேதனையுடன் கால்நடைகளுக்கு உணவாக்கி வருகின்றனர். சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கால்வாய் பாசனங்கள் ஏதுமின்றி குளங்கள், கண்மாய்கள் மற்றும் கிணற்று நீரை மட்டுமே நம்பி விவசாயிகள் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் நீர் ஆதாரங்கள் வறண்டதுடன் நிலத்தடி நீர் மட்டமும் குறைந்துள்ளது. இதனால் நீர் பாய்ச்ச முடியாததால் நடவு செய்துள்ள நெல் நாற்றுகள் கருக தொடங்கியுள்ளது. இதனை வேதனையில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள் கருகும் பயிர்களை கால்நடைகளுக்கு இரையாக்கி வருகின்றனர். நீர் ஆதாரங்கள் தூர்வாரப்படாததே தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் வேளாண் காப்பீடு திட்டத்தின் கீழ் அரசு உரிய இழப்பீடு வழங்கி தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி இல்லாமல் தான் விவசாயம் பண்ணல. நாற்று மாடு ஆடு மாடு மேயுது. வேறு ஒன்றும் நடவு தண்ணி வருமா மிச்சம் இல்லை. நடவு இல்லாமல் தான் மாடு மேயுது. மாடு தான் ஆட்டுக்காரன் தனியாக விட்டு போடுறாங்க, மேய்ஞ்சிட்டு போடுது. வேறு ஒன்றும் கையாட முடியல. ரொம்ப நட்டம் தான் இது. தண்ணியே இல்லையே. தண்ணி இருக்கு. தண்ணி இருந்தால் தானே நடவு பற்றியே பேச முடியும். ஆமாம், இப்போ எல்லாம் உழுது ஓட்டிருக்கோம். இந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வருது வரலங்கிறது இதாக சொல்ல முடியாது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் புறவழி சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்தனர். பெங்களூருவில் இருந்து திருநள்ளாறு நோக்கி சென்ற காரும் விருதாச்சலத்தில் இருந்து வேப்பூர் சென்ற காரும் விருதாச்சலம் புறவழி சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலம் அருகே அதிகாலை நேருக்கு நேர் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தன.
இந்த விபத்தில் 2 கார்களிலும் பயணித்த 8 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்களை அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்து காரணமாக விருதாச்சலம் புறவழிச்சாலையில் 45 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல்மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வல்லூர் அனல்மின் நிலையத்தில் 500 மெகாவாட் வீதம் 3 அலகுகளில் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2ஆம் அலகின் மின்னணியில் பிரிவு தொழில்நுட்ப கோளாறால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் மின்வாரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் பெயிண்ட் மற்றும் வர்ண அலங்கார பூச்சிகளால் சுண்ணாம்புக்கல் விற்பனையில் சுணக்கம் காணப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட சுண்ணாம்பு கால்வாய்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது விரல் விட்டு எண்ணும் வகையில் ஒரு சில சுண்ணாம்பு கால்வாய்கள் மட்டுமே இயங்கி வருகிறது. எனவே அழிந்து வரும் சுண்ணாம்பு கால்வாய் தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாங்குற முதலீடு 50,000 ரூபாய்க்கு வாங்குவோம். 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை உடப்பு கூலி எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பார்க்கறதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு சின்ன தொகை தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவ்வளவும் விற்றா தான் எங்களுக்கு அந்த தொகை கிடைக்கும். விற்கலாட்டினா நாங்கள் நட்டத்தில் தான் இருப்போம். பழைய காலத்து வீடாக இருக்கும், வானத்துக்கும் போடுவாங்க. அடிமேட் பேஸ்மெண்ட்லேருந்து கட்டவுத்துலேருந்து சுண்ணாம்பாக தான் வாங்குவாங்க. இப்போ இந்த பெயிண்ட்டு கெமிக்கல் பவுடர் வந்தோடலேருந்து இந்த சுண்ணாம்பே விட்டுட்டாங்க. இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைந்தன.